900 வருஷத்துக்கு முன்னாடி பராசர பட்டர் சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார் அப்படின்னு ஒரு 28 திருநக்ஷத்திரம்னு 6000 படியில் சாதிக்கிறார். ஐசீக புராணத்தை எம்பெருமான் முன்னாடி விண்ணப்பிக்கிறச்சே நம்பெருமாளுக்கு தலைகால் புரியல, அவருக்கே புரியல. என்னமா சாதிக்கிறார் இவர், என்னமா சாதிக்கிறார்னு ஒன்னொன்னா கழட்டி கொடுக்குறார். மாலைகளை கொடுக்குறார், பரிவட்டத்தை கொடுக்குறார், சந்தனங்களை கொடுக்குறார், திருவாபரணங்களை கொடுக்குறார், தான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிம்மாசனத்தையே கொடுக்குறார். எல்லாத்தையும் கொடுத்து போராது அப்படின்னு தோன்றி நம்பெருமாளுக்கு இதெல்லாம் நிலையில்லாத வஸ்து, நிலையானதை கொடுக்கணும் என்பதற்காக உமக்கு மேல் வீடு தந்தோம் அப்படின்னார் பட்டர். நாமளா இருந்தா கொஞ்சம் வெயிட்டிங்ல போடும் சுவாமி, இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு யோசிப்போம். பட்டர் அடுத்த வார்த்தை சொன்னார், மகாபிரசாதம் அப்படின்னார் வார்த்தை. மகாபிரசாதம் எதனால இது? இதைத்தானே ஆசைப்பட்டு இருக்கோம். கீழே எத்தனையோ ஜன்மங்கள், பல பிறப்பும் பிறந்து பல எத்தனை பிறவி எடுத்தோம்னு நமக்கே தெரிய முடியாது. முழுக்க இழந்தோம் என்கிற இழவும் இன்றிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடுறச்சு. இப்ப எம்பெருமானே கூப்பிட்டு அவனே திருவாய் மலர்ந்து கொடுக்கறச்சே மோட்சத்தை. அந்த இடத்துலயும் பட்டர் இடத்துல நமகாங்கிற பதம் இருந்தது. நீ கொடுத்தது எதனால் தெரியுமா? எம்பெருமானாருடைய சம்பந்தம், எம்பார் சம்பந்தம், ஆழ்வான் சம்பந்தத்தாலே கொடுத்தி. இன்னும் எல்லா சிஷ்யர்களும் வருத்தப்படுறா, அழறா முழுக்க. ஐயோ பட்டர் சின்ன திருநக்ஷத்திரம், எம்பெருமானாரெல்லாம் 120 எழுந்தருளி இருந்தார். இப்ப இவர் இவ்வளவு இருந்து நல்லா சொல்ல வேண்டி இருக்க, அதற்குள்ள பரமபதிச்சாரே அப்படின்னு வார்த்தை சொல்றாச்சு. அப்ப பட்டர் சொல்றார் ஒரு திருவாக்கு, நறுநெய் நாய்க்குடலிலே தொங்காதா போலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஏன்னா நல்ல நெய்யில செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதார்த்தம் நாய்க்கு போட்டா அது உடனே அது வயிற்றில் இருக்காது, வெளியில புறப்படும். அதை போல பட்டர் சாதிச்ச, அதை போலே நாமும் இந்த சம்சாரத்திலே தங்கும், நாமும் இதுல தங்க முடியாது அப்படின்னு பட்டருடைய திருவாக்காளாக அங்கேருந்து. ஆகையால தான் நமக்கு அங்க போகும்படியா இருக்கு என்று சொல்லி பராசர பட்டர் ஞான பக்தி வைராக்கியங்கள் சிறந்தவர். எம்பெருமானாராலே நம்மை போல் இவரை பார்த்திரும் என்று சொல்லப்பட்ட பராசர பட்டர் அவர் பரமபதி கரிச்சு ஊரே எத்தனை சோகமா இருந்திருக்கும், எத்தனை வருத்தமா இருந்திருக்கும். இந்த நிலையோட பட்டர் உள்ள போறார் அவர் திருமாளிகைக்குள்ள. உடனே அவர் தாயார் வாழ்த்துறார், நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னு வார்த்தை சொல்றார். பெற்ற தாய், அப்படிப்பட்ட ஒரு பட்டர் போன்ற குழந்தையை பெற்ற தாய் நம்ம பார்க்கிறோம் அழகா. இந்த தாய் திருவாக்கலை சொல்லக்கூடிய வார்த்தை இப்ப எவ்வளவு ஞானியா இருக்கணும். உடனே பட்டர் திருப்பி சொன்னார் வார்த்தை, என்ன சொன்னார்னா, அம்மாடியேன் வேண்டுவது இதே என்று வார்த்தை சொல்றார் அழகா. அப்ப எல்லாரும் பராசர பட்டர் பரவதி கழிச்சு பல பேர் சோகத்துல இருக்கா. அப்ப அதுல முக்கியமா ஸ்ரீராம பிள்ளைங்கிற வேதவியாச பட்டர் அழறார். அப்ப பராசர பட்டர் திருத்தாயாரான ஆண்டாள், பூரத்த ஆண்டாள் அந்த ஸ்ரீராம பிள்ளையை பார்த்து சொல்றா, உனக்கு என்ன தாயாதி காய்ச்சலா அப்படின்னு வார்த்தை கேட்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொந்தக்காரா ஏதான ஆயிடுச்சுன்னா உடனே நல்லது நடந்தா தாங்க முடியாது. ஏன்னா ஐயோ எனக்கு வரலையே. இப்போ உனக்கு அந்த மாதிரி. இவர் என்ன சொல்றாரு, ஐயோ இழந்திருக்கேன் நான், அவரை அதனால வருத்தப்படுறேன். என்ன எழுப்பு? ஒருத்தர் கிளர்க்கா இருந்தார், அவர் ஆபீசரா ப்ரமோஷன் ஆயிட்டார். ஐயோ நீங்க ஆபீசர் ஆயிட்டேன்னு யாரா போய் அழுவாளா? அதை போல கீழே இருக்கக்கூடிய இவர் உயர்ந்த சத்கதியை அடைந்த. யார் பேசுறா? பூரத்து ஆண்டாள் பேசுறா. தன்னுடைய திருப்பிள்ளை, தன்னுடைய குழந்தை பராசரப்பட்ட பரமேஸ்வரத்தை பத்தி ஸ்ரீராம பிள்ளைக்கு சொல்றார், தாயாதி காய்ச்சலா உனக்கு, எதனால இப்படி நீ பண்ற? ஏன்னா உயர்ந்த கதிக்கு போயிருக்க. எம்பெருமானை அடைவது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. எத்தனையோ பேர் தபஸ் பண்ணியும் கிடைக்காத விஷயம். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே என்று எத்தனையோ ஜென்மங்கள் தாண்டி ஒரு ஞானி எனக்கு கிடைக்கிறான். சுதுர்லபமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஞானியா ஒருத்தர் கிளம்பி போயிருக்காரு கிடைச்சி அதை கண்டு சோகிப்பாயோ அப்படின்னு வார்த்தை சொல்ற. அவளுக்கெல்லாம் முடியும், நமக்கு அது முடியாத விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு இப்படியே தான் உழண்டு இருக்கோம் பூர்த்தியாக. அப்போ அதுவும் கூட ஒரு ரத்னமான ஒரு சுவாமியை பெற்று இழந்தோம்னா வருத்தம் இன்னும் அதிகமா இருக்கு. சாதாரண வஸ்துக்களை தொலைச்சா வருத்தம் ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா தலை சிறந்த ஒரு ரத்னம், கோஹினூர் டைமண்ட் சொல்றான், அதை தொலைச்சோம்னா எப்படி இருக்கும்? அதுவும் சின்ன வயசுல கோஹினூர் டைமண்ட் எல்லாத்துலேயும் சிறந்ததா இருக்கு. அது வெயிட்ல, அதனுடைய வேல்யூல, அது திரும்பி பார்த்தா அந்த கேரட்னு சொல்றான் அதுல, இப்படி எல்லா விதங்களையும் சிறந்ததா போலே ஒரு பெரிய கோஹினூர் டைமண்டை நாம எழுந்திருக்கோம் இன்னைக்கு அந்த சுவாமி. அது பரமதநாதர் பெற்றார். அவரை கட்டா பொறாம தான் வருது, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அர்ஜென்ட் அப்படின்னு கேட்கதான் வருது முழுக்கவே. ஏன்னா இங்க இருந்து அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியம், அவர் சொன்னார் ஆச்சாரிய பதம் அப்படிங்கிறத நிர்வகிக்கிறச்சு, தான் கற்று கற்பித்தல், தான் அந்த நிலையில் நின்று மற்றவர்களை நிற்கும்படியாக செய்தார். அதற்கு பரிபூர்ண யோக்கியத்தை உடையவர் நம்முடைய வைகுண்டவாசி சுவாமி ஸ்ரீ வெங்கடாச்சாரிய சுவாமி.
ஒரு இடத்துலையும் ஒரு துளியும் குறைவில்லாதபடி கீழே கிரமேண கற்று பாடசாலைகளில் கற்று சான்ஸ்கிரிட் காலேஜில் அழகாக வாசித்து அந்த வித்தியைகளை அற்புதமாக பெற்று அதோட கூட திவ்ய பிரபந்தம் வாசித்து அதோட கூட அர்த்த விசேஷங்களை கேட்டு ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் பூர்த்தியாக காலக்ஷேபம் கேட்டு என்ன அற்புதமான ஆற்றல், இப்படி பெற்ற ஆற்றல் பெற்று இருக்கக்கூடியவர் இதோட கூட அனுஷ்டானங்களும் குறைவில்லாமல் கடத்து ஜலமாகட்டும் விறகடுப்பாகட்டும் என்ன கிரமத்தில் நம்ம பெரியோர்கள் வச்சிருக்காரோ ஒரு நிலையான ஒரு விஷயத்தை அதை விடாத அனுஷ்டானத்தில் பண்ணி இப்படி தான் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களையும் அப்படி கொண்டு வருவதற்காக செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று மற்றவர்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த அனுஷ்டானத்தில் கொண்டு வர வச்சு, அதுவும் ஆழ்வார் சொன்னா போறேன் என் திசையும் அறிய இயம்புகே அப்படின்னு மதுரை கவி ஆழ்வார் சாதிச்சார். இவர் 8 திக்கு இல்ல 10 திக்கு மறுபடியும் செய்தார். ஏன்னா உட்காந்து அந்த ரூம் தான் சுவாமியோடது எப்பவுமே இல்லை. இங்க எழுந்தருளி இருப்பார். கம்ப்யூட்டர்ல எடுத்தாருன்னா அது பாட்டு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் கிளாஸ் தான். எப்போ ஃபோன் பண்ற செய்யும் சுவாமி இப்போ இன்னைக்கு அந்த கிளாஸ்ல இருந்தேன், அடுத்து திருப்பி இந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ரகசிய கிரந்தங்களாகட்டும் காலக்ஷேபங்கள் சொல்லித்தரதாகட்டும் அதோட கூட அவர்கள் மூல கிரந்தங்களை சொல்லிக் கொடுக்கறது திவ்ய பிரபந்தம் ஸ்தோத்திரபாட முதலானவர்கள் சொல்லிக் கொடுக்கறதாகட்டும் பல பேர் பல நாடுகள்ல இவர்கிட்ட ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்டு அதை விடாத, அதாவது இவர் எப்படி தரனா சொல்லி தரதுல இனிமையாகவும் இருப்பார், அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடிய சுவாமி அழகாத அர்த்த விசேஷங்களை உபதேசித்து இது மட்டும் இல்லாதபடி ஊரூரா சஞ்சாரம் போட்டு பல ஊர்களுக்கு போய் தன்னுடைய சிஷ்யர்களை புதுசா கொண்டு வரக்கூடியான விஷயங்களாக பிரச்சாரங்களை பண்ணி அவர்களெல்லாம் திருத்தி சம்பிரதாயத்தில் சேர்த்து கொண்டு வந்து இவ்வளோ பண்றாரே அப்படின்னு பார்த்தா எம்பெருமான்ட்ட பூர்த்தியா ஒரு நாள் ஆண்டாள் கைங்கரியம் விடாம இங்க அருளாள பெருமாள் எம்பெருமானார் கைங்கரியம் விடாம எப்பயாவது வந்தா இங்க என்ன பண்ணிட்டு இருப்பாருனா சுவாமி இப்ப அவருக்கு உண்டான அங்க திருமஞ்சன வீதி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இந்த கைங்கரியத்துக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அது பிரமேயத்துல அத்தனை ஈடுபாடு கோஷ்டிகளில் போய் இருக்கிறதும் அதோட மட்டும் இல்லாதபடி வந்த அதிதிகளை யார் வந்தாலையும் அவர் சுவாமி வந்து வெறும் வயிற்றோடு அனுப்புறதுங்கிறதே விடுறது. அவருடைய புன்சிரிப்பே அவருடைய பேச்சே போரும்படியா இருக்கும். ஆனா வந்த அதிதிகளுக்கு எல்லாருக்கும் சத்தான் செல்வனை போலே திருமாலே நானும் உனக்கு பழவடி ஏன் அப்படிங்கிறபடி அவர் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கக்கூடிய ஒரு பாங்கு. சரி இதோட போருமானு பார்த்தா இதற்கு மேல திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய அவருடைய பிரேமம். ஏதோ திவ்ய தேசம் போவோம், நம்ம கை கூப்புவோம், பல்லாண்டுன்னு பாடுவோம், பெருமாள் டைமாச்சு வரப்படணும். அந்த திவ்ய தேசங்கள்ல என்ன தேவைன்னு பார்த்தா அந்த திவ்ய தேசத்தை பெருமான்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை லிஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா லிஸ்ட் பண்ணவே முடியாது. பெருமாள் பார்த்தாரு இந்த லிஸ்ட் பெருசா இருக்கும் போல் இருக்கிற பரமத்தில் அழிச்சுட்டாரு. அதான் தெரிகிறது அங்கே எத்தனை கைங்கரியங்கள் பண்ணியிருக்காரு அழகா. ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் இங்க ஸ்ரீபெரும்புதூர் ஆகட்டும், அதை தாண்டி இருக்கக்கூடிய எம்பார் மதுரமங்கல மங்கள்கள் இருக்கக்கூடிய சுவாமிக்காகட்டும், இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசங்கள்லையும் இந்த சுவாமி பண்ணியிருக்கக்கூடிய கைங்கரியங்கள்னு பார்த்தா ரொம்ப அதிசயிக்கத்தக்க கைங்கரியங்களா இருக்கு எல்லாமே. சரி அதெல்லாம் தான் அற்புதமா பண்ணக்கூடியவர். திவ்ய தேசங்கள்ல ஏதோ அவ சிஷ்யர்கள் சொன்ன உடனே கேட்கறான் கொடுத்தா ரொம்ப ஆச்சரியம். இவர் சொன்னாதான் அப்படியே வலிக்கிறது. இந்த தங்க சமர்ப்பிக்கோன்னா உடனே கடை சமர்ப்பிச்சார். எப்படி சுவாமி உங்களோட அடியனோட ரொம்ப அந்யோன்யமா பழகக்கூடியவர் சுவாமி. எப்பயா இருந்தாலும் பொறுமையா கேட்டுப்பார், இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி சரியாகுமா இல்லையா என்று லௌகிகமாகவும் அடியன் செய்யறதுனால அதுலேயும் ஒரு சுவாமியோட இருக்கிற ஒரு சம்பந்தமும் அடியனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பாக்கியோட தான். அதுல ரொம்ப கரெக்டா இருந்துப்பார். அப்படின்னா எப்படி கேட்கணும், எப்படி நடந்துக்கணும், அதுலேருந்து நாம் எப்படி தெரிஞ்சுன்னு எப்படி செயல்படுத்தணும் ரொம்ப தெளிவா அழகா யோசிக்கக்கூடிய ஒரு சுவாமி. அது மட்டும் இல்லாதபடி அவருடைய கைங்கரியம் இதற்கு மேல ஆச்சரியத்தக்கது என்னன்னா அழகா ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதன் மூலமா குழந்தைகளுக்கு படிப்பு. என்ன ஃபீஸ்ன்னு கொடுக்குறாரு, 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறேன் நானே. என்ன சுவாமி 1 லட்சம்? ஆமா, அந்த குழந்தை எடுத்துட்டோம்னா முழு படிப்பு செலவு நம்முடையது. அது நாம அதை பூர்த்தியா படிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு எடுத்துட்டு அந்த குழந்தைகளை அற்புதமா பிஇ படிக்க வச்சது, இன்னொன்னு படிக்க வைக்கிறது, இப்படின்னு பார்த்தா பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவேங்கிற மாதிரி இவர் செய்த கைங்கரியமும் பலபலவே. எண்ணிலடங்காத கைங்கரியங்கள் அற்புதமா இப்படி இருந்தும் கூட எல்லாரோடையும் ரொம்ப சௌஜன்யமா பழகக்கூடிய ஒரு மகானுபாவர். ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கரிச்ச ரெண்டும் இருக்கும்போ பரத்வமும் உண்டு சௌலபியமும் உண்டு. கிரீடம் ஸ்ரீரங்கேஷயிதுகு, கிரீடத்தை பார்த்தா பரத்வம் தெரியுது, அவர் திருவடியை பார்த்தா சௌலபியம் தெரியுது. சுவாமியினுடைய அனுஷ்டானங்கள் ஞானங்களை பார்க்கறச்சே அவருடைய பரத்வம் தெரியுது. தன்னுடைய வம்சத்துக்கு உண்டான எப்படி நடந்துக்கிறோமோ அந்த முறையிலேயே இருப்பேன். அதற்கு மேலே சிஷ்யர்களுக்கு தன்னை எளிமையாக ஆக்கி கொடுக்க வல்லவரும் கூட சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சுவாமியை இழந்தோங்கிறது பேரிழப்பு. அந்த இழப்பை நம்மால இது திருப்பி கொடுக்க முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. குறிப்பாக குடும்பத்தவர்களுக்கும் சிஷ்ய பரம்பரைகளுக்கும் இல்லை எங்க போன்ற இருக்கக்கூடிய அவர் சுவாமி இடத்துல அபிமானமா பழகி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் அவருடைய இழப்புங்கிறது அது ஒரு பேரிழப்பு தான். ஆனாலும் அவர் பெற்றிருக்கக்கூடிய பேரின்பம் இதைத்தானே எல்லாரும் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம். இதைத்தானே ஆழ்வார்கள் எல்லாம் சொல்றான், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறோம்.
கடைசியாக நீ மார்கழி மாதம் தான் அவரை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றோம். அழகாக எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, ஒன்றும் இல்லை, அது சரியாயிடும், ஒன்றும் இல்லை, அற்புதமாகிடும். எப்பொழுதுமே அவர் உற்சாகமாக இருக்கக்கூடியவரும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விவேகம் பெற்று இருக்கக்கூடிய சுவாமியும் நம்ம பார்க்குறோம். அந்த சுவாமியை சேவிக்கிறச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுவாமியை இழந்தோங்கிறது பேரெடுப்பு. ஆனால் நாம் என்ன அவருக்கு திருப்பி பண்ண முடியும் அப்படின்னா, அவர் செய்து கொண்டிருக்கிற கைங்கரியங்களை நாம் விடாது தொடர வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியசிஷர்கள்லாம் அவருக்கு வாய்க்கப்பட்டதுக்கு அழகா இந்த சிஷ்யர்களே அழகா அவரை பற்றி போடணும் கைங்கரியத்தில் அப்படி போட்டு ரொம்ப அழகாக அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியெல்லாம் தொகுத்து கொடுத்து ரொம்ப அற்புதமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கா. அந்த கைங்கரியங்கள் வந்து வழி வழி ஆட்சிகின்றோங்கிறபடி தொடர்ந்து அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்கள் தொடரும்படியா ஸ்ரீபதியை கண்டு கொண்டாடினே இருப்பார் சுவாமி. அப்பா அற்புதமாக அவன் படிச்சுட்டு இருக்கான் அங்கே மயிலாபுரத்தில், முடிச்சுட்டு வரான் இப்போ அழகா அங்கேருந்து அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக பேசுறச்சே கூட சுவாமி சாதிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றச்சு. அதுபோல இந்த வம்சத்தவர்கள் தொடர்ந்து அந்த கைங்கரியங்களை மேலும் மேலும் குறைவில்லாதபடி ஆண்டாள் ரங்கமன்னார் திருவுள்ள உகக்கும்படியாக பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையோட அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.